இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 18:35 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு என்று சொன்னால் அவரே உன் இரட்சகர் என்று அர்த்தம். அவர் உன் பாவத்திலிருந்து ரட்சிக்கின்றது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உனக்கு வருகிற சோதனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் எல்லா எதிர் வலிமைகளில் இருந்தும் உன்னை பாதுகாத்து உன்னை பூரணமாய் ரட்சித்த நித்திய ரட்சணியத்தினால் உன்னை அலங்கரித்த வழி நடத்துகிறவராய் இருக்கின்றார். அவருடைய வலதுகரம் ஒவ்வொரு நாளும் உன்னை தாங்கி தேற்றி அரவணைத்து உன்னை உயர்ந்த மனிதனாய் நிறுத்தும் வரைக்கும் அவருடைய காருண்யம் உனக்கு பெரியதா இருக்கின்றது. ஆனபடியால் சோர்ந்து போகாதே. நீ எந்த தொழில் செய்தாலும், எந்த படிப்பில் நீ காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் நீ இருந்தவனாய் இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய காருண்யம் உன்னை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது மாத்திரமல்ல, அவருடைய காருண்யம் என்னும் கேடயம் உன்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, இதோ பூமியிலே நீ பெரிய மனிதனாய் நிற்கும்படியாக உன்னை உயர்த்தி செல்லுகிறதா இருக்கும். ஆனபடியால் சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய காருண்யமாகிய அவருடைய கிருபையை, அவருடைய தயவை நீ நாடி அதிலே நிலைத்திருக்கின்றவனாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தீமையிலிருந்து ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வலக்கரத்தினால் எங்களை தாங்குகிறவராக மாத்திரம் அல்ல ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய வேலைகளிலே, எங்களுடைய படிப்பிலே, நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய மகா பெரும் தயவாகிய உம்முடைய காருண்யம் உடன் இருந்து எங்களை உயர்த்தக்கூடியதா இருக்கின்றபடியால் நன்றி. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை எல்லார் முன்னிலையிலும் பெரியவர்களாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.